யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எனக்கு நான் லாஸ்ட் 10-11 இயர்ஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிறைய என்னுடைய அசோசியேஷன்ஸ் அண்ட் என்னுடைய நெட்வொர்க்ஸ் தான் வந்து என்னைய மாத்தினது, என்னைய ஷிஃப்ட் ஆனது. நான் ஒய்ஏல 2011 ஜாயின் பண்றேன் ஒரு மெம்பரா. அப்ப ஜாயின் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் மதுரை தாஜ், பசுமலை தாஜ்ல ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஹோட்டல்ஸ் அட் த டைம்ல இருக்க போகும்போது அங்க ஒரு மீட்டிங்க்கு போறேன். பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வித் கனடா அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல நான் உட்கார்ந்திருக்கேன் ஒரு 20-30 டெலிகேட்ஸோட. அப்ப நான் முடிச்சுட்டு வர போகும்போது நான் யோசிக்கிறேன், என்ன நம்ம ஒரு 3 கோடி வியாபாரம் பண்ணுறோம், பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வித் கனடான்னு பேசுறாங்க, எல்லாமே என்னமோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோஸ்ல பேசுறாங்க, இங்கிலீஷ் பயங்கரமா பேசுறாங்க, இது வேற மாதிரியான ஒரு செட்டப்பா இருக்கேன்னு வெளியே வர போகும்போது நான் யோசிச்சேன். அஸ் அ மெம்பரா நான் அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனா இந்த வருஷம் நான் ஒய்ஏவோட சேர்பர்சன். சோ இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம அந்த இடத்துல நம்ம அதுக்கு ஃபிட்டே இல்லாம ஒரு இடத்துல நம்ம போகும்போது அங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அங்க போய் நம்ம வேற வழியே இல்லை, அங்க போய் ஃபிட் ஆகணும்ன்ற போது என்ன ஆகும், அல்டிமேட்லி நம்மளும் போய் அந்த கிரௌட்ல போய் சேர்ந்துருவோம், பெருசா ஆயிடுவோம், இல்ல பெருசா சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம், இல்ல அதை நோக்கி போயிடுவோம். அவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகாட்டி கூட அதுல இருந்து 70% ரீச் ஆனா கூட நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். சோ அந்த மாதிரியான அசோசியேஷன்ஸும் அந்த மாதிரியான நெட்வொர்க்ஸ் தேடி போய் அதுக்குள்ள போய் நீங்க நெட்வொர்க் ஆகி அதுல இருந்து எடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன்.